ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் போகலாம். ஒரு ஆதியாம் புஸ்தகம் 25வது அதிகாரம் 5 ஒரு 6 வசனங்கள் வரை, 5, 6 வாசிங்கம்மா. ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவத்தையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். இங்க பாருங்க, ஆபிரகாம் தனக்குள்ள இருக்கிற எல்லாவற்றையும் யாருக்கு கொடுத்தானாங்க? ஈசாக்குக்கு கொடுத்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தகப்பனுடைய ஆசீர்வாதம் யாருக்கு வந்துருச்சு? தகப்பனுடைய சொத்து யாருக்கு வந்துருச்சு? இன்னைக்கு அதுதானே பிரச்சனை. அப்பா சொத்து கொடுக்க மாட்டேங்கிறாருங்கிறத பிரச்சனை நிறையா தானேங்க. ஆனால் இப்போ ஆபிரகாமே என்ன செஞ்சிட்டாருங்க? ஆமாம், எல்லாவற்றையும் யாருக்கு கொடுத்துட்டாருங்க? கொஞ்சம் பேசுங்க. அதில் என்ன போட்டிருக்குன்னு சொல்லுங்க. ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவற்றையும் பிள்ளைக்கு கொடுத்தான்னு சொல்லாதீங்க, பிரச்சனை இருக்கு. அதனால யாருக்கு கொடுத்தான்? ஈசாக்குக்கு கொடுத்தான். அடுத்த வசனம் வாசிங்க. ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளுடைய, இப்போ இங்கேயும் பிள்ளைங்கள் இருக்கு இல்லைங்களா? மறுமனையாட்டினுடைய பிள்ளைகளுக்கும் ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் பொழுது அவர்கள் தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கே போயிருந்தான். இப்போ தனக்கு உண்டானதெல்லாம் யாருக்கு கொடுத்தாச்சுங்க? ஈசாக்கு கொடுத்தாச்சு. ஆனால் தன்னுடைய அடுத்தடுத்த மனைவிகள் யார் யார் இருக்காங்க? கேத்தூரால், ஆகா. இப்போ இவங்களெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? அவங்க பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு கிஃப்ட்டு கொடுத்துட்டு, சார் ரைட் பாய் போயிட்டு வாங்கன்ட்டாச்சு. ஆமேன். நான் சொல்கிறது புரியுங்களா? ஆபிரகாமுக்கு இத்தனை பொண்டாட்டியா? பரவாயில்லையா, பைபிளில் தான் சொல்லிருச்சே. அது இல்லை. ஆதியாம் புஸ்தகத்தில் ஆதாம் ஏவல் காலத்தில் யார் யாருடைய மனைவின்னு, யார் யாருடைய கணவன்னு, அப்படியெல்லாம் இப்போ என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அப்போ ஆபிரகாம் மாதிரி இருந்துடலாமா? இல்லை. அதுக்கப்புறம் நியாயப்பிரமாணம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, புதிய உடன்படிக்கை ஒன்று வந்துருச்சு. இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? விபச்சாரம் ஆகிட்டு தன் ஒரே பேரான என்ன சொல்கிறாங்க, அல்ல தீமோத்தேயுவில் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க? ஒரே மனைவியை உடையவனும். ஆமே. இப்போ புரியுதுங்களா? இப்போ என்ன பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுச்சு. அந்த காலத்தில் பைபிளில் சொல்லியிருக்குன்னா இப்போ என்ன பண்ண முடியாது. ஆமாம், இப்போவும் சொல்லியிருக்குது. ஆமே. சரி, அப்போ என்ன நடந்துச்சு? ஈசாக்குக்கு தன்னுடைய எல்லாவற்றையும் கொடுத்து விட்டானாம். ஆனால் மற்ற பிள்ளைகளுக்கு என்ன கொடுத்துட்டாங்க? ஆமாம், கிஃப்ட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னால், நாம் கிஃப்ட்டு பெறுகிறவர்களா, ஆபிரகாமுக்கு உண்டான அனைவற்றையும் பெற்றுக்கொள்கிறவர்களா? அப்படி நம்ம சொல்கிறோம். ஆனால் கிஃப்டை பெற்றுக்கொள்கிறது தான் நிறைய நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, நம்முடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டு இருக்கிறது. நான் ஈசாக்கை போல மாற வேண்டுமானால் நான் எப்படி இருக்க வேண்டும்? புரியுதுங்களா? அப்போது இந்த காரியத்தை தான் இந்த நாளில் நம்ம என்ன செய்ய போகிறோம், பேச போகிறோம். ஆகவே நான் ஈசாக்கை போல நான் இருக்கிறேனா, அல்லது ஆகாருடைய பிள்ளைகளை போல நான் இருக்கிறேனா அப்படிங்கிறத தீர்மானிக்க வேண்டிய இடத்துல நீங்கள் தான் இருக்கிறீங்க. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லை, நீங்கள் போயிடாதீங்க. கொஞ்சம் நேரம் இருதயத்தில் போட்டு கொஞ்சம் என்ன பண்ணுங்க, நீங்கள் அசை போட்டால் மாத்திரம்னா அது செரிக்கும். இல்லைன்னா என்ன பண்ணுங்க, அது வந்த பகுதியாக டப்புன்னு என்ன பண்ணிடுங்க, ஆமாம் போயிடும். சரி, இப்போ நம்ம வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 16 17 வசனங்கள் வரை. இங்கே ஒரு மனுஷனை பார்க்குறோம், வாசிங்க. ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இப்போ என்ன சொல்கிறாங்க இவங்க? எப்போ ஏசாவுக்கு தான் சேஷ்ட புத்திர பாக்கியம் இருக்குது. ஆனால் அதை என்ன பண்ணிட்டான்? எதுக்கு விற்று போட்டான்? அற்பமான காரியத்துக்காக, ஒரு சோத்துக்காக என்ன பண்ணிட்டாங்க? அற்பமான காரியத்திற்காக. நாம் அநேக காரியங்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் என்கிற ஒரு காரியத்தை ஒரு சில காரியத்திற்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோங்க, விற்று போடுகிற அனுபவம் நமக்குள்ளாகவும் இருக்கிறது. ஆமென். சொல்கிறது புரியுதுங்களா? ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம இருக்க வேண்டிய இடம். நான் ஈசாக்கு தான், நான் வாக்குத்தத்தம் சொல்லலாங்க, ஆனால் நடக்க வேண்டிய இடத்துல நாம் சரியாக இருக்கிறோமா? இதை தான் கொஞ்சம் நேரம் யோசிக்கணும். சின்ன அற்பமான காரியம்,
நான் சொல்ல புரியுதுங்களா? நல்லா சாப்பாடு போடுறாங்க, விருந்து பண்ணுறாங்க, ரைட்டு போகிறோம். மட்டன் வச்சுருக்குறாங்க, ஓகே நல்லதுதாங்க. சிக்கன் வச்சுருக்குறாங்க, ஓகே சூப்பராக இருக்குங்க. அதையும் நாங்கள் பக்கத்தில் இருக்குது, அது ரத்த பொரியலுங்க, ஓ அருமையாக இருக்குதே, சாப்பிட்லாமா வேணாமா? ஏன் எங்கே எழுதிருக்கு? பேதருக்கு எல்லாத்தையும் அடித்து பூசின்னு சொல்லிட்டாங்க, எல்லாத்தையும் சாப்பிடுட்டாங்க. அதெல்லாம் ஒதுக்கப்பட்டாலாம் ஒன்றும் இல்லை. அப்படித்தானே பவுல அப்போஸ்தலன் கரையா சொல்கிறாரு, ரத்தத்திற்கும் நொறுங்குண்டு செத்ததற்கும் வேசித்தனத்துக்கும் விலகிரு. இந்த 3 கட்டாயப்படுத்துகிறார் அவர். இந்த இடத்துல நிற்காத, டேஸ்ட்டாக தான்ப்பா இருக்கும், சாப்பிடாத, தொலைஞ்சு போச்சு. இந்த சாப்பாட்டினால நீ ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கிறத நீ என்ன பண்ண போகிற? இழந்து போயிட போகிற. எத்தனை பேருக்கு இது இழந்து போகிறது? இந்த மாதிரி சாப்பாட்டு காரியங்களை போகிறோம். அப்போ சாப்பாடு தானேங்க அது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? சாப்பாடு காரியம் தான். எல்லாரும் சாப்பிட்றாங்கய்யா, அதை பார்த்தாலே நமக்கு என்ன பண்ணுதுங்க, ரொம்ப ஆர்வ கோளாறாக இருக்கு. அது உனக்கு என்ன வேணாலும் இருக்கட்டும், அது வேணாம். தானியல் வெறுத்தாங்கன்னு இல்லையாங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, அப்பா இந்த சாப்பாடு எங்களுக்கு வேணாம், பருப்பை கூட நான் எப்படி இருக்கேன்னு பாரு. அப்போ அதுதான் புத்திர சுவிகாரம். நான் அது இல்லாமல் கிடைக்கிறதெல்லாம் நம்புங்க. என்ன சொல்கிறாங்க, பாம்பு திங்கிற ஊருக்கு போனால் ஆமாம் நடுக்கண்டன் எனக்கு ஏதோ இருந்தால் பரவாயில்ல, நமக்கு இதெல்லாம் அப்படியே முடிச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. யார் பார்க்கலனாலும் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்போ ஒரு அற்ப சாப்பாட்டுக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல, அப்படின்னா என்னங்க அர்த்தம்? சீர்கெட்டவன். படிச்சிட்டோம்ல, சீர்கெட்டவன் என்ன அர்த்தம்? ஒழுங்கில்லாதவன். அப்ப சீர் என்று சொன்னால் ஒரு ஒழுங்கு வச்சிருக்கிறாங்க. வேதம் கொடுக்கப்பட்ட ஒரு ஒழுங்கில் இருந்து மாறுகிறவன். அப்போ ஆண்டவர் சொன்ன இந்த வேதத்தினுடைய ஒழுங்கில் இருந்து மாறுகிறவன் சீர்கெட்டவன். அப்போ நான் ஆண்டவருடைய புத்திர சுவிகாரத்தை இழப்பதற்காக அற்பமான காரியத்திற்குள் போனேன் ஆனால் என் பேர் என்னங்க? சீர்கெட்டவன், ஒழுங்கற்றவன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ரைட். அப்புறம் பின்னாடி, ஏனென்றால் பிற்பாடவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவர் கண்ணீர் விட்டு கவலையோட தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். ஹல்லேலூயா. சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்துட்டான்னா கதை முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அவன் என்னதான் கண்ணீர் விட்டாலும் அவனுக்கு என்ன கிடைக்கலங்க? திரும்ப அந்த சேஷ்ட புத்திர பாகம் கிடைக்கல இல்லைங்களா? அது எப்படி தெரியும் நமக்கு சேஷ்ட புத்திர பாகம் கிடைக்கலன்ட்டு? அதையும் வாசிக்கலாம். சரி வாசிங்க. உபாகம் எழுதின புஸ்தகம் 21வது அதிகாரம் 17. வெறுக்கப்பட்டவனிடத்தில் பிறந்தவனை சேஷ்ட புத்திரனாக அங்கீகரித்து தனக்கு உண்டான ஆஸ்திகளை எல்லாம் 2 பங்கை அவனுக்கு கொடுக்க வேண்டும். அவன் தன் தகப்பனுடைய முதல் பேரன், சேஷ்ட புத்திர சுதந்திரம் அவனுக்கே. இப்போ வேதம் ஒரு ஐடியா சொல்லுது. புத்திர சேஷ்ட புத்திர பாக்கியம் உள்ளவனுக்கு என்ன இருக்கணுமா? அவன் வெறுக்கப்பட்டவன் இருந்தான். அப்படின்னு சொன்னால் அந்த நாட்களில் 2 மனைவிகள் இருந்தார்களே, ஆனால் அந்த 2 மனைவிகளில் யார் பிரியமானவர்கள், யார் அந்த வேதத்தின்படியாக சரியானவங்களோ அவங்களுக்கு பிறந்தால மூத்ததாக யார் பிறந்தாங்க? புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ண, வெறுக்கப்பட்டவங்க 2 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் இப்போ யார் யார் வெறுக்கப்பட்டாங்க? அதில் யாராவது பார்த்துருக்கீங்களா? இல்லை இந்த மனைவி எனக்கு பிடிக்கல இல்லையே. வேற முக்கியமான நபருங்க. யார் சொன்னீங்க? லேயால் என்ன பண்ணாங்க? ஏன் வெறுத்தான் அவன்? என்ன கண்ணு ஒரு மாதிரி இருக்குன்னா கூச்ச பார்வை உள்ளது. ஒன்றும் இல்லை, ஒருவேளை அந்த 1.5 கண்ணாக இருக்கலாம், இல்லைன்னா அந்த கண்ணு அது என்ன சொல்லுவாங்கன்னா மிருதுவான கண்ணுன்னு அது அப்படி தான் போட்டிருக்கிறாங்க. அல்லது கூச்ச பார்வைங்கிறது 1.5 கண்ணாக இருக்கலாம். அப்படிங்கிறதுனால அவன் என்ன சொல்கிறாங்க, அந்த மாதிரியான கதை. அவன் என்ன பண்ணுறான், அவளை வெறுத்துட்டான். ஆனால் முதல்ல புத்திர சுவிகாரம் யாருக்கு தான் வருது? ரூபனுக்கு தான் வருது இல்லைங்களா? ஆனால் ரூபனுக்கு கிடைக்கலங்கிறது அடுத்த பிரச்சனை. அது ஏன் கிடைக்கலங்கிறது வேதத்தில் இருக்குது. ஆனால் அவன் தான் முதல்ல யாருங்க? ஆளாயிருக்கான். அப்போ அதுதான் சொல்லுது, அவனுக்கு முதல்ல எத்தனை பங்கு கொடுக்கணுமாங்க? 2 பங்கை கொடுக்கணுமா? அப்போ மூத்த பையனுக்கு என்ன கொடுக்கணுமாங்க? 2 பங்கை அவனுக்கு என்ன செய்யணுங்க? கொடுத்தாக வேண்டும். ஏன் 2 பங்கு கொடுக்கணும் அவனுக்கு? மூத்த பையனா 2 பங்கு கொடுக்கணுமா? சரி அவன் தான் பார்த்துக்குவான். அதுக்கு எதுக்கு 2 பங்கு?
அப்போ அவன் தான் பார்த்துவான் 2 பங்கு அவன்கிட்ட கொடுத்துட்டு இப்போ கடைசியில் இருக்கணும் 1 பங்கா கொடுத்தா இப்போ உனக்கு என்னங்கய்யா? அல்ல 2 பங்குனா அப்போ மற்ற பிள்ளைலாம் வேணா போனாதா? அது ஏன்னு கேட்குறேன். ரெண்டு பங்கு எதுக்கு கொடுக்கறதுனா, அவங்க குடும்பத்தில் எல்லாரும் பிரித்து போனாலும் அந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு நஷ்டம் என்று வந்தால் அந்த 1 பங்கை அவன் கொடுக்க வேண்டும். புரியுதுங்களா? ஏதோ முன்னாடி பிறந்த பிள்ளைக்குனால தூக்கிட்டுலாம் போயிடக்கூடாது. மூத்த பிள்ளைகள் ஜாக்கிரதையாயிருங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைப்பா, நீ பார்த்துக்கணும், அப்படியெல்லாம் கிடையாது. அதுதான் மூத்த பிள்ளைக்கு 2 பங்கு எதுக்கு கொடுக்குறான்னு சொன்னால், ஏன்னா அவன் தான் அடுத்த நிலையில் இருக்கிறவன். தன் குடும்பத்தில் ஏதோ ஒரு நஷ்டங்கள் வந்தாலோ இல்லை தம்பி நஷ்டப்பட்டாலோ தன்னுடைய இன்னொரு பங்கில் இருக்கிற பொருளை கொடுத்து அவன் என்ன செய்யணுங்க? உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கு தான் 2 பங்கு கொடுத்து அவன் நிர்வாகியாக இருக்கணுங்கிறது தான் சரி கொடுக்கப்பட்டது. சரி, ரோமர் எழுதின புஸ்தகம். அப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஒரு புத்திர சுபிகாரம் சேஷ்ட புத்திர பாக்கம் உள்ளவனுக்கு 2 பலன் நமக்கு 2 பங்கு நமக்கு என்ன இருக்குதுங்க? ஆசீர்வாதங்கள் உண்டு இல்லைங்களா? நான் ஆண்டவருடைய சேஷ்ட புத்திரனாக இருந்தால் எனக்கு எத்தனை பங்கு இருக்குங்க? ஆமாம், டபுள் போர்ஷன். சரி, வாசிங்க. உபாகமம் எழுதின புஸ்தகம் வாசிக்குது. ரோமர் 8:14-17. இப்போ புதிய ஏற்பாடு என்ன சொல்லுது? மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறீர்களோ தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். இப்போ நான் எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்ல முடியாது. இப்போ யார் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லணுமாங்க? அப்போ நீங்கள் ஆவியினாலே நடத்தப்படுகிறீர்களா? அப்போ அங்கே ஒரு கண்டிஷன் இருந்துச்சா இல்லையா? என்ன கண்டிஷன்? முதல்ல பிறக்கணும். 2வது சுவிகாரம் யாருக்கோ அவங்களுக்கு தான் பிறக்கணும் இல்லைங்களா? யாக்கோபை என்ன பண்ணாங்க? ஈசாக்கை போல அவன் பிறக்கணும், வாக்கு தத்தத்தின்படியாக பிறக்கணும். அவங்களுக்கு தான் டபுள் போர்ஷன்லாம் கொடுத்தாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லுது? நீங்கள் ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால். அப்போ அங்கே எப்படி கண்டிஷன் இருக்கோ புதிய ஏற்பாட்டு ஜனங்களாக இருக்க நமக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஆவியினாலே நடத்தப்படுவீர்களானால் அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அப்போ நாம் தேவனுடைய புத்திரராக தேவனுடைய குமாரலாம் இருக்குன்னு சொன்னால் நான் தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் தேவன் ஆவியினாலே நடத்தப்படுகிறேனா? என்னை எது நடத்துதுன்னே தெரியல நமக்கு இல்லைங்களா? நண்பர்கள் நடத்துகிறாங்களா இல்லைங்களா? புரியுதுங்களா? யார் பேச்ச போய் என் ஃப்ரெண்டு சொன்னால் உடனே கேட்டுருவாங்க. ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க? என் மனைவி சொன்னால் கேட்பேன், இல்லைன்னா என் புருஷன் சொன்னால் கேட்பேன், இல்லைன்னா எங்கள் மாமனார் சொன்னால் கேட்பேன், எங்கள் மாமியார். எப்பா நீ யார் கேட்டாலும் பிரச்சனை. ஆவியினாலே நீங்கள் நடத்தப்படுகிறீர்களா? ஆலோசனை அங்கேருந்து தான் வரணும். அப்படி இருந்தால் நீங்கள் யாராக இருக்கிறீங்க? அப்போ எப்போ பார்த்தாலும் நான் யார்கிட்ட போனேன்? ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் நான் யார்கிட்ட போகணுங்க? கடவுள்கிட்ட போனால் தான் அவர் தான் சொல்லிக் கொடுப்பார், இதுதான்ப்பா பிரச்சனைன்னு சொல்லி. அப்போ நீங்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறீர்களானால் தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்கள். அந்தப்படி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். அப்போ அங்கே யார்கிட்ட பிறந்தாங்க? அடிமைத்தனத்துக்கு நீ பிறக்கலை, நீ ஆகாருக்கு பிறக்கவில்லை, நீ சாராளுக்கு என்ன பண்ணியிருக்க? நீ பிறந்தபடினாலே நீ யாருங்க? நீ அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படும் புத்திர சுபிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அப்போ எனக்குள்ளே அடிமைத்தனத்தின் ஆவி இருக்குதா? அப்படின்னா என்னங்க அர்த்தம்? நான் ஆண்டவரையும் துதிப்பேன், நான் அந்த காரியத்தையும் பண்ணிக்குவேன். அப்போ ஏதோ ஒரு இடத்துல என்ன செய்ய? ஒரு அடிமைத்தனம் என்கிட்ட இருக்குது. நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தால் நான் சுதந்திரவாளியாக இருக்கணும், எனக்கு அவரை தவிர வேறு எதுவும் கிடையாதுங்கணும். எனக்கு வேதம் சொல்கிறது அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். அப்போ ஏதோ ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் யாராக இருக்கிறேங்க? இல்லை வாசிங்க அதை. அந்தப்படி திரும்பவும் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை கூப்பிடு பண்ணுற புத்திர சுபகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நாம் ஆவியினுடைய கூட. இப்போ பாஸ்டர் நீங்கள்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் நம்பாதீங்க. நான் உங்களை கூல் பண்ணுறது கூட என்ன செஞ்சிருவேன் சொல்லுங்களா? நீங்கள் மனுஷனை நம்புவதை பார்க்கலாம். அப்போ யார் உங்களுக்கு சொல்லணுமாங்க? யார் சொல்லணும்? அந்த வசனத்தை வாசிங்க. அந்தப்படி இல்லை நீங்கள் தேவனுடைய பிள்ளையராக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே
தன்னுடைய ஆவியினுடைய அப்போ ஆவியானவர் உங்களுக்கு சாட்சி கொடுக்கணும். அப்பா நீ தேவனுடைய பிள்ளைன்னு அவர் சாட்சி கொடுக்கணும். நான் சொன்னால் நம்பாதீங்க, மற்றவங்க சொன்னாலும் நீங்கள் நம்பாதீங்க. ஆவியானவர் எனக்கு சொன்ன எப்பா நீ ஆண்டவருடைய பிள்ளையாக தான்ப்பா இருக்கிறேன்னு சொல்லி யார் சொல்லணுங்க? அப்படி சொல்லணும்னு சொன்னால் எனக்கு கேட்கணும் தெரியுமா தெரியாதா? புரியுதுங்களா? அப்போ எனக்கு கேட்குற அந்த ஞானம் இருக்கிறதா? நான் சொல்கிறதில்லை. சங்கீதம் 91:15 சொல்லியிருக்கு, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அப்படின்னு என்ன சொல்ல ஆன்சர் பண்ணுவேன் இருக்காரு. அப்போது நான் கூப்பிட்டேன்னா அவர் ஆன்சர் பண்ணுறேன்னு சொன்னால் எனக்கு அவருடைய மொழி எனக்கு என்ன செஞ்சுருக்கணும், அல்லது அவருடைய பேச்சு சத்தம் எனக்கு தெரிந்திருக்க வேண்டும். அப்படி சத்தம் எனக்கு தெரியலன்னு சொன்னால் நான் எப்படி ஆமாப்பா நீ ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்கிறது எனக்கு எப்படி தெரியும்? ஆமே, புரியுதுங்களா? எந்த சபைக்கு போகிறீங்க? நாங்கள்லாம் ஆவிக்குரிய சபைக்கு போகிறோம். ஆவிக்குரியனா அந்நிய பாஷை பேசுகிறதா? அந்நிய பாஷை பேசுவது மட்டுமல்ல, உங்களோடு கூட ஆவியானவர் பேசுகிறது தான் ஆவிக்குரிய சபை. அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் தேவன் உங்களோடு பேசணும். ஏன்னா அப்போ அவர் தான் இப்போ நடத்திட்டு இருக்கிறார். பிதாவாகிய தேவன் வார்த்தையினாலே கொடுத்தார், குமாரன இயேசுவின் பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தார், பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது நடத்தி கொண்டு இருக்கிறார். வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது மட்டும்தான் அவர் என்ன பண்ணுவார், நம்மளோட கூட வந்துடுவார். அப்போ இங்கே ஆவியானவர் இருக்க மாட்டார். அப்போ இப்போ நம்மளை நடத்திட்டு இருக்கிறது யாருன்னு சொன்னால் ஆவியானவர் நடத்தி கொண்டு இருக்கிறார். அப்போ அவர் நடத்துகிறவருடைய சத்தம் எனக்கு கேட்கலன்னு சொன்னால் நான் ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிறேனா இல்லையா? புரியுதுங்களா? நான் சொல்கிறது புரியுதுங்களா இல்லையா? கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு வாழ்க்கை அல்ல. அது கொஞ்சம் குஷன் மாதிரி போட்டு உக்காந்துக்கிட்டு சோஃபி நல்லா அப்படி ஜாலியாக உக்காந்துக்கிட்டு ஏசுநாதரே அதை கொண்டு வரும் இதே கொண்டு வரும்னு சொல்லிட்டு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்துக்கிட்டு ஆண்டவரை சப்ளை பண்ணுற அதெல்லாம் பண்ண முடியாதுங்க. கொஞ்சம் நெருடலான காரியம்தான் இருக்கும். கொஞ்சம் பாடுகள் இருக்க தான் எனக்கு என்ன செய்யுங்க, இருக்க தான் செய்யும். அந்த பாடுகள் இல்லைனாலும் நம்ம தேவனை என்ன செய்ய மாட்டோம், தெரிஞ்சிக்கவே மாட்டோம், கேட்கவே மாட்டோம்ல. எனக்கு எல்லா வசதியும் கிடச்சின்னா நான் அப்புறம் ஆண்டவர் பிரச்சனை இல்லைன்னா அர்ச்சனை கிடையாது. பிரச்சனை இருந்தால் தான் தேவனுடைய அர்ச்சனையாக கிடைக்கும். புரியுதுங்களா? கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்போது வாசிங்க, அடுத்து வாசிங்க. நாம் பிள்ளைகளானால் என்னது, நான் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே பாடுபட்டால். புரியுதுங்களா? இப்போ அப்போ எப்படி நம்ம வாழணுமாங்க? அவரை காரி துப்புனவனையும் பார்த்துட்டு நல்லா வேண்டான்னு சொல்லிட்டு போனார். ஆமே, நம்ம என்ன சொல்லுவோம், காலை தட்டி விட்டா என்ன பண்ணுவோம், அவனை அறிவு இருக்கான்றுவோம். சொல்கிறது புரியுதுங்களாங்க? இப்போ நான் எப்படி நடத்த போகிறேன் தெரியுதுங்களா? ஆவியினால் அவர் தரப்பி நான் இயேசுதாமே என்ன சொல்கிறாங்க, அவரோட பாடுபட்டார். அவர் எப்படி பாடுபட்டார்? எச்சி துப்புனான் இல்லைங்களா? காரி மூஞ்சில் துப்புனான், முழுக்கிரிடத்தை விட்டான். ஆண்டவரை இவர்கள் செய்கிறது இன்னதென்று அப்படி ரொம்ப பரிதாபமாக சொல்லி பார்த்துக்கப்பா உனக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு போகிறார் ஆண்டவர். நம்ம போகும்போது ஒருத்தன் தெரியாதனமாக கால் பட்டுருச்சுன்னா என்ன பண்ணா, கண்ணை எங்கடா வச்சுருக்கேங்கிறோம். அப்போ நான் என்ன எங்கே இருக்கிறேன், என்னம்மா ஒரு இயல்பான வாழ்க்கை தானேங்க அது. நான் சொல்கிறது புரியுதா இல்லையாங்க? ஒரு சின்ன காரியத்திற்கு கூட நம்ம கோவப்படுறோம், இன்னும் அப்படி சொல்லிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு. ஆண்டவர் அதெல்லாம் சொல்லலைங்க. 33 வருடம் வெயிட் பண்ணிகிட்டே உக்காந்துருக்கிறாரு. நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அடிக்கிறது 33 வருஷம் வெயிட் பண்ணிவிட்டு அவர் அடித்து சின்ன பண்ண விட்டார். நம்ம இயேசுநாதரை பார்க்கும்பொழுது இந்த ஆர்சிலாம் பார்க்கும்போது ஒரு சிலுவையில் பார்த்தா இங்கே கொஞ்சோண்டு ரத்தம் இங்கே கொஞ்சோண்டு ரத்தம் பார்த்து ஒரு இடுப்பில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு துணியை ஒன்று சுற்றிவிட்டு என்ன பண்ணுறாங்க, பார்க்குற மாதிரி வச்சுருக்குறாங்க. ஆமேன் ஆமேன். சொல்கிறது புரியுதுங்களா? ஆனால் பைபிள் அப்படி சொல்லலை. பைபிள் எப்படி சொல்லுதுங்களா, அவர் காணாத கூடாதபடிக்கு அந்த பார்க்கவே சகிக்கலையா, அந்த பாடுபட்டார். அவர் ரோமருடைய சிலுவை மரணம் என்பது நிர்வாணமாகத்தான். புரியுதுங்களா சொல்கிறது? நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு 33 வயது வாலிபனை நிர்வாணமாக அடித்து தொங்க விட்டுருந்தாங்கன்னா அவருடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும்? எதுக்குங்க நாம பிள்ளையாக பிறக்கணுங்கிறத அவர் அந்த மாதிரி நின்னார். ஆனால் நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அவரை வேறு மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம், உபயோகப்படுத்துகிறது வேறு மாதிரி உபயோகப்படுத்திகிட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? அவர் பார்க்கக்கூடாதபடி அந்த கேடு அடைந்தார். அவ்வளோ நிர்வாணமாக இருந்த ஒரு ஆண்டவரை நம்ம அப்படி பார்க்கலைங்க. நம்ம வெளியில் பார்க்குற மாதிரி இப்படி தான் இருந்திருப்பார் போல இருக்கு, கிடையாது.
அதில் இன்றைக்கி வைத்தியர்கள் கூறுகிற மருத்துவர்கள் கூறுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோன்னு சொன்னால், கையை இப்படி விரித்து வச்சு எவ்வளோ நேரம் வச்சுருப்பீங்க பாருங்கள். உங்களால் முடிஞ்சால் கொஞ்சம் கையை விரித்து வச்சு பாருங்களேன், உங்களால் சுவாசிக்க முடியுதான்னு சொல்லி விரித்து தான் பாருங்களேன். முடியாது. கையை இப்படி வச்சு எவ்வளோ நேரம் சுவாசிக்க முடியாது, சுவாசிக்க முடியாது. அப்போ அவருக்கு ப்ரீத்திங் ட்ரபிள் இருந்துச்சு சிலுவையில் இருக்கும்போது. ராத்திரி பூரா அடித்தாங்க. அவங்க வச்சுருந்த அதெல்லாம் சங்கிலி என்ன பண்ணிச்சுங்க, சதைகள்லாம் நார் நாராக கிழிஞ்சு தொங்குது. ஜன்னி வந்துருச்சு, ரத்தம் சிந்தல் போச்சு, தண்ணி இல்லை. புரியுதுங்களா? அப்போ தண்ணி இல்லைன்னா அவங்க உடம்புல எப்படி இருக்குங்க, டீஹைட்ரேஷன், நீர் சத்து இல்லாமல் இருக்கும். ரத்தம் இல்லை, தண்ணி இல்லை, வேதனை பாருங்கள், அவ்வளோ கஷ்டத்தில். இதெல்லாம் எதுக்குங்க? நம்ம பிள்ளையாக வரணும் தாங்க. ஆனால் இந்த வேதனையை நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம். ஆனால் இயேசுவை வேற மாதிரி பார்த்துட்ருக்குறோம். அவர் பெற்றெடுக்கிறார். எதுக்காக? நம்மளை உருவாக்குவதற்காக அவர் என்ன பண்ணாங்க, பாடுபடுகிறார். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் நான் ஆண்டவருக்காக பாடுபட்டால் நான் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறுவேன். ஆமே. ஒரு நாள் ஒரு டாக்ஸ் கொடுக்க நம்மளால் முடியலங்க. ஆமே. 6 நாள் ஆயிடுச்சு. அடுத்த வாரம் ஒரு டைம் கேட்குறோம். புரியுதுங்களா? ஏன் நம்மளால் முடியல? ஆண்டவர் வரலன்னு சொன்னால் நம்ம நிலை எப்படியா இருக்கும்? ஆமே. அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறோம், அதுதான் வாக்கு தத்தம். ஆண்டவருடைய பிள்ளையாங்கிறது ஏதோ ஈஸியாக வந்துட்டானா வரவே வராது. அது ஆகாருடைய பிள்ளை மாதிரி வந்துச்சுன்னா கிஃப்ட்டை கொடுத்து அனுப்பிச்சிடு. அப்படின்னா என்ன பண்ணுங்க, ஆண்டவரே எனக்கு சுகத்தை தரோம், போய் தொலை. ஆண்டவர் எனக்கு கார் வேணும், வச்சுக்கோப்போ. ஆண்டவர் எனக்கு பைக் வேணும், குடிச்சுக்கோப்போ. எனக்கு வீடு வேணும், வச்சுக்கோப்போ. இதெல்லாம் கிஃப்ட்டு. நீங்கள் கிஃப்டை பெறுறவங்களா இருக்கீங்களா? ஆண்டவரே மேலே இருக்கிற பரலோக ராஜ்யம் எனக்கு வேணும், உன்னுடைய பொருத்தலை வீதி எனக்கு வேணும், அந்த புதிய வானம் புதிய பூமி எனக்கு வேணும், அதுதாங்க புத்திர சுவிகாரம். அதை விட்டுட்டு நாம் என்ன பண்ணுறோம், கிஃப்ட்டுக்காக ஆசைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். கலாத்தியர் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயத்தில். அப்போ என் இருதயத்தில் குமாரனுடைய ஆவி இருந்தால் மட்டும்தான் நான் தேவன் அப்பான்னு கூப்பிடலாம். அப்போ எனக்கு புத்திர சுவிகாரம் எப்படி வரணுங்க? குமாரனுடைய ஆவி என்கிட்ட இருக்கணும், இயேசுனுடைய ஆவி இருக்கணும். இயேசு எப்படி இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு ஆவி என்கிட்ட இருந்தால் தான் நான் அப்பான்னு நான் தேவனை கூப்பிட முடியும். பெர்க்மன் சொல்லிட்டாருங்க, அப்பா பிதாவே அன்பான தேவா அப்படின்னு சொல்லி பாடலாம். ஆனால் மெய்யாகவே நீங்கள் அப்பா என்று கூப்பிட அளவிற்கு நீங்கள் கூப்பிடும் பொழுது எஸ் மை டியர் அப்படின்னு சொல்லி உங்களை தன்னுடைய பிள்ளையாக நேசிக்கணும்னு சொன்னால் குமாரனுடைய ஆவி உங்களில் இருக்க வேண்டும். ஆமென். அப்படி இருந்தால் தான் புத்திர சுவிகாரம். வாசிங்க. அல்ல 4:28 வாசிங்களேன். கலாத்தியர் 4:28 வாசிங்களேன். சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்கு தத்தத்தின். அப்ப எப்படி பிள்ளைகளா இருக்கணுங்க? வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள் இல்லைங்களா? இது இடை சொற்கள் நம்ம வரக்கூடாது இல்லைங்களா? ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கொஞ்சம் கால தாமதம் ஆக்குறாரு. அவனை எப்படி செய்கிறாரு ஆண்டவர்? கொஞ்சம் வயசு காலம் போகிற வரை 75 வயசு வரல எனக்கு என்ன செய்கிறாங்க, குழந்தை கிடைக்கல. சாரால் பார்க்குறா, ஒரு அடிமை. அப்போ ஒரு என்ன இருக்குன்னா, அடிமைத்தனத்தில் ஒரு குழந்தை போச்சுன்னா அது தன்னுடைய பிள்ளையாக வளர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருந்ததுனால இவங்க என்ன பண்ணாங்க, ஆண்டவர் சொல்லிட்டு போகிறார் அவன்கிட்ட, நான் உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன்டா. அவன் என்ன பண்ணுவான், உன்னை பெரிய ஜாதியாக்கும் அப்படிலாம் சொன்னார் இல்லைங்க. அதை நம்பி தானே போகிறாங்க. அப்போ இதெல்லாம் தெரிஞ்ச அந்த அம்மா போனாலும் இப்போ ஆண்டவரை நம்பலை. எதை நம்பிச்சிங்க? ஆகாரை நம்பிடுச்சு. ஒரு அடிமைத்தனம். எப்பா எனக்கு பிள்ளை இல்லை, நீனா ஒரு பிள்ளை பற்றி எனக்கு கொடுத்துரு, முடிஞ்சு போச்சா? இப்போ இந்த அம்மாவா நினச்ச ஒரு காரியம் வந்தோன்னே அதுதான் இடைஞ்சலாக போனது. ஆமே. ஆனால் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை எப்பொழுது வரும் என்று சொன்னால் ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கணும். அந்த மாற்றம் என்னங்க? ஏன் சாராளுக்கு குழந்தை பிறக்கிறோம், ஏன் ஆகாருக்கு ஆகாருக்கு பிள்ளை பிறக்கிறோம், ஏன் சாராளுக்கு பிள்ளை பிறக்கல? ஆகார் தன் ஆண்டவர் ஆபிரகாமோடு இணைந்து குழந்தை பிறக்கும் பொழுது அவனுடைய பெயர் ஆபிரகாம் இல்லை,
ஆபிராம் அப்படின்னா அந்த ஹாம் அப்படிங்கிற தேவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஹாம் அப்படிங்கிறது ஒரு தேவனுடைய வார்த்தை. அது உன்னுடைய இல்லை. தேவன் இல்லாத ஒரு நிலையில் பிறந்ததினாலே அவன் அடிமைத்தனத்தினால அவனுக்கு வாக்குத்தத்தம் செல்ல ஆபிரகாம் என்ற பின்னாடி பிறந்த ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக இருக்கிறான். அல்லேலூயா. அப்போ அதுதான் புத்திர சுவிகாரம். அவன் ஆபிரகாமினுடைய பிள்ளை தான். ஆக அபிராமுடைய பிள்ளையாக அவன் இல்லை. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. சரி, சோத்திரம் உண்டாவதாக. வாசிங்க அடுத்த ஒரு வசனம். நான் கலாத்தியர் 4:31 எடுத்து வாசிங்க. சகோதரரே, அடிமையானவனுக்கு பிள்ளையாக இராமல் சுயாதீனம் உள்ளவருக்கே பிள்ளையாக இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தங்க? ஏன் அப்படி சுயாதீன பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம்னு சொன்னால், நான் ஆண்டவருடைய ஆவி, இயேசுடைய ஆவி எனக்குள்ளே இருக்குது. அதனால நான் அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியான புத்திர சுவிகாரம் எனக்கு கிடைச்சிருக்கு. அதனால எனக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாக நான் அதிகாரம் உள்ளவனாக இருக்கிறேன். ஆமென். இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்காக சில காரியங்களை சொல்கிறேன். தேவனுடைய நமக்கு அதிகாரம் தேவை இல்லைங்களா? ஆண்டவர் அப்ரூவல் பண்ணணும். பிள்ளைன்னா அப்ரூவல் பண்ணணும். அப்படி தானுங்க? இது என்னுடைய குமார் இன்சியல் போடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 24லேருந்து 26 வரலும் வாசிங்களேன். அப்போஸ்தலர் இல்லைம்மா, 1:24லேருந்து 26. எல்லோரும் இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்திற்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் காண்பித்தலும் என்று ஜெபம் பண்ணி பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாசின் பேரில் விழுந்தது. அப்பொழுது அவன் 11 அப்போஸ்தலனே டிசிஷன் மேக்கர் யாருங்க? இப்போ பீட்டர், பேதுரு தான் இப்போ டிசிஷன் மேக்கரு. இவர் என்ன சொல்கிறாரு? ஆமாம், ஒரு ஆள் காண போயிட்டாரு. அதனால் இப்போ ஒரு டெக்னிக்கை அவர் பயன்படுத்துகிறாரு. சரி, நம்ம சாதாரண ஆளாக இருக்கக்கூடாது, ரொம்ப செலக்டடான ஆளாக இருக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தங்க? ஆரம்பத்துலேருந்து இருக்கிற ஆளாக இருக்கணும். எங்கேருந்து? ஏசுநாதர் ஆரம்பத்தில் ஊழிய ஆரம்பித்ததுலேருந்து அவருடைய அற்புதங்கள்லாம் செஞ்சு முடிகிறவர்களும் இருந்த தெரிஞ்ச ஆளாக இருக்கணும் இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஆளை தேர்ந்தெடுப்போன்னு தேர்ந்தெடுக்கிறாங்க. 2 பேர் தேர்ந்தெடுத்தாங்க இல்லைங்களா? அப்போ இந்த 2 பேரை எடுத்தோன்னே இப்போ 2 பேர் செலெக்ஷன் ஆகிடுச்சு. இப்போ 2 பேரை செலெக்ஷன் நமக்கு என்ன முடிவு பண்ணுறாங்க? ஆண்டவரே யாருன்னு சொல்லணும்னு கேட்கல. இப்போ என்ன பண்ணிட்டாங்க? அடுத்து ஜெபம் பண்ணாங்க. எதுக்கு? இதை நாங்கள் செய்ய போகிறதுக்கு ஜெபம் பண்ணுங்க. இப்போ நாம் நிறைய அக்க போகிறலாம் பண்ணுறோம், அதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். தப்பு பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறாங்க? அப்படி தானேங்க? நம்ம ஆண்டவருக்கு சித்தம் இல்லாத காரியத்தெல்லாம் செஞ்சுவிட்டு அதுக்காக என்ன செய்வாங்க? ஆமாம், ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். ஆண்டவரே ஏங்க, ஐயோ நம்மளாம் கிறிஸ்தவங்க, ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க. இந்த சும்மா ஜெபம் பண்ணுறது எல்லாம் வேஸ்ட்டு. அது எதுக்கு பண்ணி என்ன பண்ணுறது இல்லைங்களா? அது ஒருத்தர் சொல்கிறாரு, உலகம் நீங்கள் போய் இப்போ சமாதானத்தை சொல்லுங்கள், பாத்திரவானா அந்த இடத்துல போகும்பா, இல்லைன்னா பின்னாடியே வந்துருங்கிறாரு. இப்போ நான் அந்த வீட்டில் போய் சமாதானத்தை சொல்லி தான் என்ன சொல்லாமல் இருந்தேன், என்ன புண்ணியம்? ஆமென். புரியுதா? சொல்கிறது புரியுதுங்களா இல்லையாங்க? அப்போது என்ன செய்யணும்னு சொன்னால், நான் ஜெபம் பண்ணுனா எல்லாமே நடக்கல. ஜெபம் பண்ணா இல்லை, இவங்களும் அப்படி தான் பண்ணாங்க. இது ஆண்டவர் விருப்பமாக இல்லையான்னு தெரியல. இவங்களாவே ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, காலம் ரொம்ப நாளாக இருக்கணும்யா. இப்போ சீனியர் சிட்டிசன் அது மாதிரி சீனியராக இருக்கணும். சரி, சீனியராக 2 பேர் எடுத்தாச்சு. 2 பேர் பேரையும் போட்டா ஜெபம் பண்ணிடுங்க. எப்போ ஜெபம் பண்ணணும்? அவசியம் ஜெபம் பண்ணணும்ப்பா. ஆமாம்மா, அவசியம் ஜெபம் பண்ணணும். சரி, ஜெபம் பண்ணியாச்சு. அடுத்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்க? சீட்டு குலுக்கி போட்டு பார்க்குறாங்க. இதுக்கு முதல்ல ஜெபம் பண்ண வேண்டியதில்லை. புரியுதுங்களாங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை, சும்மா சீட்டு குலுக்கி போட்டால் போதும். இல்லைனா நீயா நானா 2 பேரும் போட்டியில் யாராவது ஒருத்தன் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு கதை. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க? கடவுளை இவங்க பங்குக்கு கூப்பிட்டு இருக்கிறாங்க. எதுக்குங்க? அப்போஸ்தலன் ஆகும்படிக்கு. ஆனால் ஆண்டவர் அப்போஸ்தலன் எப்படி கொண்டு வந்தாருங்க தெரியுமா? ஞாபகம் இருக்கிறதா? யாருக்கா தெரியுமா அது? ஆண்டவர் அப்போஸ்தலர் எப்படி செலக்ட் பண்ணாருன்னு? அந்த 12 அப்போஸ்தலர் எப்படி எடுத்தாங்க? இல்லைம்மா, நிறைய சீசர்கள் இருந்தாங்க. அவர்களில் சில பேரை தெரிந்து கொண்டு அவங்கள தனியாக கூட்டிகிட்டு வந்து அதுலேயும் 12 பேரை செலக்ட் பண்ணார். ஆமேன். அப்போ செலெக்ஷனுங்கிறது ஆண்டவர் பக்காவாக பண்ணுறாரு. எல்லாரையும் கூப்பிட்டார்ல. எல்லாரும் நிறைய சீசர் இருந்தாங்க. ஒரு 100 பேர் சீசர் இருந்தாங்க. அதில் ஒரு 50 பேரை தூக்கிட்டு வந்தார். அந்த 50 பேரில் ஒரு 12 பேர் தான் எடுத்தார். இப்படி தான் ஆண்டவர் செலக்ட் பண்ணார். ஆனால் இவன் செலக்ட் பண்ணாங்க, சீட்டு போட்டு பார்த்து சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. அந்த மத்தியாசம் அதுக்கப்புறம் அட்ரஸே காணும். ஆமே,
உங்கள் பைபிள் இருக்கா? யார் பைபிளையாவது காணும். அவர் என்னன்னு தெரியல. ஆனால் நிச்சயமாக ஏதோ ஒரு ஊழியத்தில் இருந்திருப்பாரு, இருக்கலாம். ஏன்னா அவ்வளோ தூரம் வந்தார், சும்மா இருக்க மாட்டாங்க. ஆனால் அவர் பிரபலமான ஆளாக மாறுறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னு கேட்டால் அந்த செலெக்ஷன் அப்போஸ்தலருங்க அந்த இடத்துக்கு அவரால் என்ன செய்ய முடியல, போக முடியாதபடினாலே அவர் அந்த இடத்துல என்ன பண்ணாங்க, அவர் பெயர் இல்லாமல் போய்விட்டு என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ யார் தான் டிசிஷன் எடுக்கணும்? யார் ஒரு ஆளை அனுப்பிச்சாரோ அவர் தான் திரும்ப என்ன பண்ணணும், அப்போஸ்தலர் அவர் தான் அப்பாயின்மெண்ட்டே பண்ணணும். வாசிக்கலாம் இப்போது கலாத்தியர் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனம். மனுஷராலும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல. இப்போ யாராலும் இல்லை, பேதுருவாயும் இல்லை, வேற யாராலையும் இல்லை, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோர்ந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாயிருக்க பவுலாகிய நான். அல்லேலூயா. அப்போ அப்போஸ்தலனா யாருங்க? பவுல் எப்படி அப்போஸ்தலனானாங்க? அங்கே என்ன போட்டுருக்கு நல்லா பாருங்க. இயேசு மனுஷனால் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோர்ந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும். அப்போ நான் புத்திர சுவிகாரம் வரணும்னு சொன்னால் மனுஷராயும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை உயிரோடு எழுப்பின பிதாவாக தேவனாலும் நாம் புத்திரர் என்பதை ஆண்டவர் அட்ரஸ் பண்ணணும். ஆமே. சும்மா நம்மளா வேடிக்கையாக அப்பா பிதாவே அப்படிலாம் கொண்டு போகாதீங்க. உணர்வோடு நாம் செயல்படும் பொழுது ஆண்டவர் உணர்வுக்கு மதிப்பு கொடுக்குறவராக இருக்கிறார், இல்லைங்களா? ஆண்டவர் உள்ளத்தை பார்க்குறவர் இல்லையாங்க. அதனால தான் தாவீது காலத்தில் பலி செலுத்தப்பட்டது. அவன் தப்பு பண்ணினான், ஆண்டவர் உணர்த்தினார், போய் ஒரு பலி செலுத்தி இருக்கலாம். ஆனால் செலுத்தலை. ஆனால் சொன்னால் ஆண்டவரே நீர் பலியை விரும்புகிறது இல்லைன்ட்டான். நீர் பலியை விரும்பினால் செலுத்துவேன், பலியை விரும்பினால் செலுத்துவேன், நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீ புறக்கணீர். அப்படின்னா என்ன சொன்ன? ஐயோ நான் பாவம் பண்ணிட்டேனேங்கிற இந்த உடஞ்ச உள்ள இருக்கு பார்த்தீங்களா, அதை ஒரு நாளும் புறக்கணியாராம். அல்லேலூயா. இது யாருக்கும் வரும்னு சொன்னால், ஐயோ எங்கள் அப்பாவுக்கு தப்பா நான் எங்கள் அப்பாவுக்கு பயப்படுறேங்கிற ஒரு காரியம் இருக்குது. அல்லேலூயா. ஆமே. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஒரு பயம், அந்த அப்பாவை குறித்த ஒரு பயம் இருக்கணும். நமக்கு அது இருக்குதா? நான் சொல்கிறது புரியுதுங்களா? நான் பழைய நாட்களில் நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் பொழுது வரும்போது கொஞ்சம் நண்பர்களோடு கூட என்ன செஞ்சோம், சிகரெட்டெல்லாம் பிடிச்சிட்டு வந்தோம். அப்போ இந்த ரோட்டில் போகிற ஆளெல்லாம் பார்த்தா எங்கள் அப்பாவுக்கு ஃப்ரெண்டாக தெரியும். நான் சொல்கிறது புரியுங்களா? ரோட்டில் எவன் மூணாலும் மறைச்சிட்டு போவோம், அவன் யாருன்னே தெரியாது. ஆனால் பார்த்தா எனக்கு எப்படி தோணுங்க, எங்கள் அப்பாவுக்கு ஃப்ரெண்டாகவே தெரியும். பின்னாடி மறைச்சிட்டு போவோம். காரணம் என்னன்னு கேட்டால் எங்கள் அப்பாவை குறித்த ஒரு பயம் இருக்குது. நான் தப்பு பண்ணுறது எங்கள் அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆமே. ஆனால் இந்த அப்பாவுக்கு நிச்சயமாக தெரியும். ஆமே. அவர் பார்வையில் எல்லாம் எப்படி இருக்குதுங்க, வெளிரங்கமாக இருக்கிறது. ஆமேன். அப்போ எப்படி இருக்கணும், நம்ம அந்த உணர்வு உள்ளவர்களாக நாம் இருங்க. அப்படி இருந்துட்டோம்னு வச்சுங்க, நம்முடைய வாழ்க்கையில் அந்த சுவிகாரம் மட்டும் நமக்கு கிடச்சிருச்சுன்னா ஒன்றும் நமக்கு பிரச்சனை இல்லை. அந்த இடத்துக்கு போகிறது தான் நமக்கு ரொம்ப கஷ்டமான காரியம். சரி, அது மாத்திரம் இல்லை, ஒரு ஆசீர்வாதத்தையும் அந்த இடத்துல கொடுக்குறாங்க. வாசிங்க ஆதியாம் புஸ்தகம் 27 28 29. வெறும் புத்திர சுவிகாரம் மட்டும் இல்லை, ஒரு ஆசீர்வாதம். இந்த 100 சொல்கிறேன். இந்த புத்திர சுவிகாரம் வரும்பொழுது ஆபிரகாம், அடுத்து யாரும் பேர், ஈசாக்கு, ஏசா, ஏன் வரல? அதுதான் புத்திர சுவிகாரம். பேரே வர மாட்டேங்குது. ஏசாய பேர் என்ன செய்யலைங்க, வரல. அப்போ அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட அங்கீகாரம். சரி வாசிங்க. இப்போ அப்போ பேர் எழுதப்பட்டிருக்கணும், என் பேர் எழுதப்பட்டிருக்கணும். வானத்தின் பணியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தல்வராக உன்னை வணங்குவார்கள், உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பாள் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் யாருக்கு வரல வந்துச்சுங்க? ஈசாக்கு வரலும் வருது இல்லையா? அப்படியா? யாக்கோபு வருது, யாக்கோபு வரலும் வருது. ஆபிரகாமுக்கு, ஈசாக்கு, யாக்கோபு, இந்த உடன்படிக்கை 3 பேரோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பின்னாடி தொடரலை. இப்போ இந்த யாக்கோபுக்கு வரும்போது என்ன சொல்கிறாங்க?
நீ பூமியினுடைய வம்சங்களெல்லாம் உனக்குள்ளாக. அப்போ அவனுடைய புத்திர சுவிகாரத்தோடு சேர்ந்து ஆசீர்வாதங்களும் வருகிறது. ஆமென். இப்போ நம்ம வெறும் அப்பாவுடைய பிள்ளைங்கிறத காட்டிலும் அப்பாவுடைய பிள்ளைன்னு சொல்லிட்டாலே பின்னாடி என்னத்தையும் ஆண்டவர் கொடுக்குறாருங்க, சந்தோஷத்தையே காணுமே. அல்லேலூயா. ஏங்க ஆசீர்வாதம் வருதுன்னா நமக்கு ஏங்க நமக்கு அப்படியே மூஞ்சியெல்லாம் இருக்குது. நான் புத்திரனா மாறிட்டேன்னா, அப்பாவுடைய பிள்ளைய நான் மாறிட்டேன்னா, எனக்கு வெறும் பிள்ளைங்க அப்பாவுடைய பிள்ளைங்கிற புத்திர சுவிகாரம் மாத்திரம் இல்லைங்க, ஒரு பிளஸ்ஸிங்கும் சேர்ந்து என்கிட்ட வருதுங்க. ஆமாம், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். ஆமே, அப்படி தானங்க சொல்லியிருக்கு. உனக்குள்ளாக பூமியுடைய வம்சங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு ஆசீர்வாதமே எனக்கு கூட வருது. நான் போய் ஒரு வீட்டில் போய் ஜெபம் பண்ணால் அந்த வீடு ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆமே, நம்ம வீடு போகணும்னா சொன்னால் இங்கே எதை என்ன பேச போகிறானோ தெரியலன்னு சொல்லிட்டு முணங்கக்கூடாது. அப்படின்னா நம்மகிட்ட ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். சோத்திரம் உண்டாவதாக. அப்போ வாசிங்க, ரோமர் எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம் 7-8. எல்லாரும் பிள்ளை இல்லை, ஈசாக்கு இடத்துல உன் சந்ததி விளங்கும் சொல்லியிருக்கிறது. அது எப்படி என்றால், மாமிசத்தின்படி பிள்ளையானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்லவே. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கிறிஸ்தவ மதத்தில் பிறந்துட்டேன், நான் கிறிஸ்தவன். நான் சபைக்கு வந்துட்டேன், நான் கிறிஸ்தவன். நான் ஞானஸ்தானம் வாங்கிட்டேன், கிறிஸ்தவன். ஐயா கிடையாது. நீ மாமிசத்தின்படி வந்தவன் அல்ல. அப்போ வாசிங்க, இப்போ என்ன போட்டிருக்கு? வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே. இப்போ நம்ம வாக்குத்தத்தத்தின்படியாக பிள்ளைகளாக இருக்கிறோமா, இல்லை ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டாக உள்ளே வந்து உக்காந்துக்கிட்டு நான் அப்பா பிதாவே எனக்கு ஆண்டவர் புத்திர சுவிகாரம் கொடுத்துருக்கிறாரு, நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு உட்காந்து நாமளே ஏமாற்றிட்டு இருக்கிறோமா? நிறையா காரியங்கள் வேதத்தினுடைய மகத்துவங்களை புரியாதபடிக்கு நாம் 1 வருஷம் 2 வருஷம் கிறிஸ்தவத்துக்குள்ளே இருந்துட்டா நம்ம ரொம்ப பிரில்லியன்ட் ஆகிடுறாங்க. ரொம்ப தெரிஞ்ச மாதிரி நம்ம என்ன பண்ணிடுறாங்க, இது அவ்வளோ தூரம் வாசிக்கிறது இல்லை. நாம் ரொம்ப ஆலோசனை கொடுக்குற இடத்துக்கு நம்ம போனால் தான் நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நிறையா கற்றுக்கொள்ள வேண்டிய இடத்துல தான் ஒவ்வொருத்தரும் இருந்துக்கிட்டு இருக்கோம். ஆமே, கற்றுக்கொண்டே இருக்கணும். கடைசி ஊரில் இது ஒரு ஆழங்காண முடியாத ஒரு பெரிய பொக்கிஷம் இல்லைங்களா? இந்த வசனத்தை நான் எடுக்கும் பொழுது எனக்கு ரொம்ப யோசிச்சு இது என்ன, எப்படி பேச போகிறேன், என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு உட்காந்து யோசிச்சுட்டே உட்காந்துருந்து ராத்திரி 1:30 மணியெல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது. முடிச்சுட்டு என்னமோ யோசனை பண்ணிட்டுருக்கேன். இப்போ யதார்த்தமாக ஒரு வீடியோ ஒன்று வருது, கரெக்டாக ஒரு பாஸ்டர் பேசுகிறாரு. இப்போ புத்திர சுவிகாரம்ன்ற ஒரு வார்த்தை பேசுகிறேன், டக்குன்னு நான் பண்ணிட்டு முடிச்சிட்டேன். ஏன்னா அந்த இடத்துலேருந்து நான் வசனத்தை எடுத்துடக்கூடாது. நான் சொல்கிறது புரியுதா இல்லைங்க? எனக்கு என்ன கொடுத்தாரு அதை சொல்லணும். அவர் வசனத்தை நான் எடுத்துடக்கூடாது, டக்குன்னு என்ன பண்ணிட்டேன், தள்ளி விட்டுட்டேன். அப்போ நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு இந்த ஆண்டவர் கொடுத்த வார்த்தை அப்ரூவலுக்கானது. அப்போ இதை தான் சொல்லியிருக்காருங்க. நான் என்ன செய்கிறேன், உணர்ந்து கொண்டே. அப்போ அதனால சொல்கிறேன், நம்ம வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக நீங்கள் இருங்கள் என்று சொல்லி. அப்போ என்ன பண்ணுறாங்க, எபிரேயரில் சொல்லியிருக்கு, நான் வாசிக்கிறேன். முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களால் நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கையினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுக்கிறோமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஆமே, ரட்சிப்பை குறித்து கவலை இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, சீசர்கள் சொல்கிறாங்க, அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ரட்சிப்பை பற்றி கவலையிட்டு இருப்போமானால் வரும் தண்டனைக்கு. இப்போ நீ நிறைய பேர் ரட்சிப்புனால என்னன்னு தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, நாங்கள்லாம் கிறிஸ்தவர்கள், நாங்கள் தான் உண்மையான கிறிஸ்தவர். ஏன்டா, நாங்களாம் காப்பி கட்டியிருக்கோம்ல, நாங்களாம் பயங்கரமாக விருதம் இருக்கோம்ல, நீ என்ன வேணாலும் இருப்பா, பிரயோஜனம் இல்லையே. நீ மாமிசத்தின்படி பிள்ளைகளாக இருந்து என்ன பண்ண போகிற, ஆவியினுடைய பிள்ளைகளாக இல்லையே. ஆமே, பாருங்க, ஒரு சிவப்பான கூழுக்கு தான் சுதந்திரத்தை ஒரு மனுஷன் இழந்து போனான். ஏதேனுடைய அற்ப கனிக்காக தேவனோடு கூட இருக்கிற ஒரு நிலையை என்ன பண்ணாங்க, இழந்து போனாங்க. அமலேக்கியருடைய இந்த ஆடுக்காக என்ன பண்ணிட்டான் சவுல், தன்னுடைய ராஜ்ய மேன்மை என்ன செஞ்சிட்டாங்க, அவன் இழந்து போனான்னு பார்க்குறான். சிம்சோன் ஒரு தேலியாளினுடைய மடிக்காக தன்னுடைய பிரதிஷ்டை அவன் இழந்து போய் என்ன செஞ்சான், தன்னுடைய நியாயாதிபதியான காரியத்தை அவன் இழந்து போனான். அற்ப காரியங்கள், சிங்கத்து செத்துப்போன ஒரு மிருகத்திலிருந்து மதுரம் கிடைக்கிறது என்று சொல்லி அவன் சொன்னான். ஆனால் அவன் தொடக்கூடாத ஒரு இடத்தை தொட்டு விட்டான். புரியுதுங்களா? நாம் பிரதிஷ்டையிலேருந்து நம்ம மாறினோம்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே அது என்னங்க சாபங்களாக மாறுகிறது. இப்போ நம்ம என்ன செய்யணுங்க, என்ன நீங்கள் தாங்க ஆண்டவரை நடத்தணும்.
வாசிக்கலாமா? எபிரேயர் 12வது அதிகாரம் 6-8. எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவரை அவர் சிருஷ்டித்து தான் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை. அப்போ இங்கே என்ன சொல்லுதுன்னா, சிக்ஷைகள் உண்டாகும், தண்டனை அல்ல. சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர் நமக்கு சில சிக்ஷை கொடுக்க, சில நேரத்தில் வெளுத்து விட்டுருவார் இல்லைங்களா? அவர் காயப்படுத்துகிறவரும் காயங்கட்டுகிறவருமா இருக்கிறவர். அப்போ எதுக்கு அடிக்கிறாருன்னு சொன்னால், நம்மளை சீர்திருத்தத்தை அடிக்கிறாரு. நம்ம என்ன பண்ணுறோம், ஐயோ இந்த சபைக்கு போயிட்டோம்னாலே, சபைக்கெல்லாம் போயிடாத, ஏன் சபைக்கு போனால் பிரச்சனையே அதிகமாயிரும். கேட்டிருக்கீங்களா? நீங்கள் நிறைய பேரை கவுத்துடுற வேலையை இதுதான். நீங்கள் சபைக்கு போனால் என்ன ஆகுங்க, பிரச்சனை அதிகமாக போகும். ஆமாம், உன் பிரச்சனையெல்லாம் தீர்னா அங்கே தான் வரணும். ஏன், உன்னை சுத்தப்படுத்துறதுக்கு ஆண்டவர் நிறைய நேரத்தில் என்ன பண்ணுவாருங்க, உனக்கு சிக்ஷைகளை கொடுக்குறார். அப்போ சிக்ஷையெல்லாம் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு, ஆண்டவரே எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, எனக்கு ஒன்றுமே வேணாம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுங்க, இயேசு நேரத்திலே தேவையில்லை, பேசாம விட்டுட்டு பேசாம உட்காந்துக்கலாம். ஆமேன். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. நீங்கள் சிக்ஷையை சகிக்கிறவளாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துவார். அப்போ அடிக்கிற பிள்ளைய பார்த்து என்ன சொல்றாரு, நம்ம பிள்ளைய சரி பண்ணுங்கிற புத்திரராக எண்ணி இருக்கிறதுனால தான் அடிக்கிறாரு. தகப்பன் சிக்ஷையாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிக்ஷை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் பிள்ளையே இல்லைப்பா. இப்போ இதுக்கு என்ன சொல்லுவோம், எனக்கு எந்த பிரச்சனையும் வரலன்னா நீ ஆண்டவருடைய பிள்ளையே இல்லைன்ட்டாரு. வேகம் வருமா வராதாங்க? வேகம் வருமா வராதாங்க? வரக்கூடாது. எனக்கு தண்டனை கொடுத்தாங்க, சரி பண்ணால் ஆண்டவர் அடிச்சுட்டு கொடுங்க. எந்த இடத்துல தப்போ அந்த இடத்துல என்ன அடிங்க, நான் சரியாயிக்கணும். ஏன், நான் புத்திர சுவிகாரம் என்கிட்ட இருக்கணும், நான் ஆசீர்வாதமாக இருக்கணும், நான் போய் ஜெபிக்கிற இடத்துல வல்லமை இறங்கணும், நான் ஜெபிக்கிற இடத்துல அற்புதங்கள் நடக்கணும். அப்போன்னா எனக்கு என்ன செய்யுங்க, நீ என்ன வேணாலும் நொறுக்குங்க. எத்தனை முறை கல் கொத்தப்படுதோ அத்தனை மிகுந்த அந்த சிலை அழகாகவே இருக்கும். புரியுதுங்களா? எத்தனை வாட்டி கொத்த 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 என்ன ஆகுங்க, அழகான சிலை வர ஆரம்பிக்கும். கொத்துறதுக்கெல்லாம் பயந்தாப்புறம் என்ன இருக்குங்க, கல் கல்லாவே தான் இருக்கும். ஆமென். தொடர்ந்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 15. கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன் அநேகர் இல்லை. உங்களுக்கு நிறைய டீச்சர்ஸ் எல்லாம் இருக்கலாம், கவுன்சில் எல்லாம் நிறையா இருக்கலாம் இல்லைங்களா? நிறைய பேர்கிட்ட கவுன்சில் தான் கொடுப்பீங்க, சம்மந்த நாள்கிட்டலாம் போய் என்ன பண்ணுவீங்க? ஆமாம், நிறைய பேர்கிட்டலாம் கவுன்சிலிங் கேட்பான். என்றைக்குமே என்ன பண்ணுற, அந்த கவுன்சிலிங்கை தயவுசெய்து ஆண்டவர்கிட்ட மட்டும் கேளுங்க. இல்லைன்னா உங்கள்கிட்ட அன்பானவர் உண்மை நேசிக்கிறவர்கிட்ட கேளுங்க. தப்பான ஆள்கிட்ட போய் கவுன்சிலிங் கேட்டீங்க, உங்களை தலைப்பு மாற்றி விட்ருவோம். ஆமீன். இந்த வீட்டில் சண்டைன்னு சொல்லி யார்கிட்ட கேட்காதீங்க, 2 பொண்டாடிக்காரன்ட்ட கேட்டுறாதீங்க. அவன் ரூட்டு வேறு. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இதுதான் நடக்கும். நிறைய ஆலோசனை நம்மள்கிட்ட இருக்கிறாங்க, நிறையா கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்க. தேவன்கிட்ட கேளுங்கன்னு சொல்லி மாட்டாரா? மாற்ற மாட்டாரா? நீங்கள் ஜெபம் பண்ணும்போது குடும்பத்தில் சமாதானத்தை உண்டாக்க மாட்டாரா? ஏன் அதை கேட்க மாட்டேங்கிறோம்? நான் புத்திராக இருந்தால் நான் தேவன்கிட்ட கேட்டால் எனக்கு கொடுக்கணுமே. மேட்சியில் இருக்கிறப்போ பிள்ளைக்குரியதாச்சே, நான் ஏன் கேட்கக்கூடாது? ஆமே. வாசிங்க, அதை தொடர்ந்து வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினாலே உங்களை பெற்றேன். அப்படின்னா எப்படி பெற்றாரா என்ன பவுல் அப்போஸ்தலரே? ஆமாம்மா, நான் உருவாகி, அதனால சொல்கிறாரு, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் நான் கற்ப வேதனைப்படுகிறேங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு கிறிஸ்தவனாக நான் உருவாகணும்னா இந்த வசனத்தின்படியாக தான் நான் உருவாகணுமா? ஆமே. யாராவது சொல்லி வந்து கட்டாயப்படுத்தியெல்லாம் உள்ளே வர வேண்டிய அவசியம் கிடையாது. இது என்னை உருவாக்கணும், இது ஒளியாக தான் நான் என்ன செய்யணுங்க, பிள்ளையாக நான் உருவாக்கணும். அதுதான் சொல்லியிருக்கு, கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினாலே நான் உங்களை பெற்றேன். அப்போ உங்களோட சுவிசேஷத்தை சொல்லி இவர் தான் தேவன் என்று சொல்லி அந்த காரியங்களை கேட்ட அப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன், உங்களை பெற்றிருக்கிறேன். அப்போ நம்முடைய பிறப்பு என்பது சுவிசேஷத்தின் மூலமாய் வந்ததா அல்லது சந்தர்ப்பத்தினால் வந்ததா? ஆமே. ஆகாருடைய பிள்ளை சந்தர்ப்பத்தால் வந்தது, ஆனால் ஈசாக்கு சுவிசேஷத்தினால் வந்தது, தேவனுடைய வார்த்தையினால் வந்த ஒரு காரியம். சரி, வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம்
7வது வசனம். சரி, இப்படி பிள்ளைகளாக இருந்தால் நமக்கு எப்படிங்க இருக்கும்? ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான், நான் அவன் தேவனாயிருப்பேன். அப்போது ஆண்டவரோட ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, நீ எல்லாத்தையும் ஜெயிக்கிறவனாக இருக்கணும். ஆமே, நீ எல்லாத்துலேயும் ஜெயிச்சு வந்துட்டீன்னா நான் உன் தேவன், நீ என் பிள்ளை. ஆமே, எதெல்லாங்க ஜெயிக்கணும்? உலகத்தை ஜெயிங்க, கோபப்படுறீங்களே அதை ஜெயிங்க, பண ஆசையை நீங்கள் ஜெயிங்க. ஆமேன், எரிச்சல்லிருந்து ஜெயம் வாங்க, அடுத்தருக்கு உதவி செய்யக்கூடாது என்கிற எண்ணத்திலிருந்து ஜெயமாகுங்க. புரியுதுங்களா? இந்த மாமிசத்தின் கிரியையிலாம் நீங்கள் ஜெயம் பெறலாமா இல்லையாங்க? இதை தான் வேதம் சொல்கிறது. நீங்கள் உலகத்திலே நீங்கள் ஜெயம் கொண்டீர்களானால் ஆண்டவர் நான் தேவனாயிருக்கிறேன், நீ என் குமாரனாக இருக்கிறான் என்று சொல்லி தேவன் சொல்கிறது. வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 21வது வசனம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே. இப்போ எப்படி சொல்கிறாரு? எப்பா, நீ எல்லாம் பிள்ளைங்க தானே, என்னுடைய புத்திரர் தானே நீங்கள். நான் எப்படி இந்த உலகத்தில் சிலுவையில் ஜெயிச்சேனோ அப்படி நீங்களும் ஜெயிச்சு பிதாவினிடத்தின் சிங்காசனத்தில். இப்போ ஜெயிச்சு எங்கே போய் உட்காந்துருக்காருங்க? நல்ல அந்த வசனத்தைக்காரங்க எங்கே போய் உட்காந்துருக்காருங்க? பிதாவினுடைய சிங்காசனத்தில். அங்கே தான் அவரோட கூட உட்கார்ந்தது போல, ஈக்குவலாக அவரோடு உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வான். அவரோட உட்கார்றதுக்கு நமக்கு என்ன செய்வாராங்க? அப்போ அவரோட யார் உட்காருவா? நம்ம தான். எப்படி? பிள்ளைகளாகவா? ஜெயங்கொண்டு ஆச்சு இல்லைங்க. இப்போ அவரோட கூட உட்காரணும் எப்படி இருக்கணுங்க? வெளிப்படுத்தல நம்முடைய டேட்டாவே மாறிடுமே. மனவாட்டியாக இதுவரையிலும் பிள்ளையா இருந்தீங்க, ஜெயம் கொண்டுட்டீங்க, இப்போ யார் அறிட்டீங்க? எனக்கு ஆண்டவருக்கு மனவாட்டியாக மாறிட்டோம். ஆமே, அது மனவாட்டியினுடைய கல்யாண நாள் வந்தது. வேதத்தை வெளிப்படுத்தல பார்க்குறோம்லங்க. அப்போ நம்மளாம் மனவாட்டியாக மாறன்னு சொன்னால் நான் முதல்ல ஜெயம் கொள்ளணும். நான் முதல்ல புத்திர சுவிகாரத்தை அடையணும். அடைஞ்சு நான் உலகத்தை நான் ஜெயம் கொண்டேனே ஆனால் தேவனோடு கூட மனவாட்டியாய் தேவராஜ்யத்தில் நான் நிலைத்திருப்பேன். ஆமே, அல்லேலூயா. நீங்கள் வேதத்தை சாதாரணமாக வாசிக்காமல் ஆவிக்குரிய நிலை வாசிச்சிங்கன்னா ரொம்ப நம்மளை அழகாக ஆண்டவர் என்ன செய்வாருங்க? நம்மளை நடத்துவார். நம்ம அது இல்லாமல் நம்ம ஏதோ ஒரு நினச்ச நேரம்லாம் வாசித்து நினச்ச காரியம்லாம் பண்ணோம்னா நமக்கு புரியாது, ஒழுங்கு இருக்காது. தேவனுடைய ராஜ்யம் மிகவும் மகிமையான ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அது ரொம்ப சந்தோஷமான காரியம். ஒவ்வொரு நிகழ்ச்சி நினச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இந்த வேளையில் தலை தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம்.